ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وآله وسلم عن أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت من رسول الله صلى الله عليه وآله وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما للامرئ ما نوى وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري والمسلم அளவற்றாளன் நிகரில்லா அன்புக்கு சொந்தக்காரன் எல்லா விதமான நலவுகளுக்கும் முழுமையான கண்ணியத்துக்கும் சொந்தக்காரனாகிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து விதமான புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகின் அருட்கொடையாக முழு மனித சமூகத்தின் ஒளிவிளக்காக உயிர் மூச்சாக வந்துதித்த என் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்வை எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலும் முழுமனதோடு எடுத்து நடந்த அந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஉத் தாபிஈன்கள் இன்னும் கியாமத் வரை அன்னவர்களுடைய வாழ்வை எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலும் முழுமனதோடு எடுத்து நடக்க இருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் மேலான அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இக்குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு என்னென்ன நலவுகளை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அத்தனை நலவுகளையும் எம்மான் முடியுமான அளவும் எம்மான் இயலுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை விலக்கல்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதற்கு அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த நினைவோடு இந்த உலக வாழ்க்கையை கழித்துக் கொள்ளுமாறு மேலான தக்வாவை இறையச்சத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகை விட்டு பெறுகிற அந்த மேலான சந்தர்ப்பம், அந்த மேலான இறையச்சத்தை எமது உள்ளங்களில் பரிபூர்ணமான முறையில் சுமந்தவர்களாகவும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாகவும் அல்லாஹ் எமது ஒவ்வொருவருடைய மரணங்களையும் மாற்றி தருவானாக. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட அடியார்களாகிய நாங்கள்
அவனை விட்டும் தூரமாகிறத, அவனை விட்டும் பிரிஞ்சு போறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலே விரும்புவது கிடையாது. எங்களுக்கு நேசமான, விருப்பமான, மிகவும் முஹப்பத்துக்குரிய மனிதர்கள் எங்களை சூழால் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எப்படி ஆசைப்படுவோம், எப்படி நாங்கள் விரும்புவோம், அதை எப்படி நாங்க அவங்க எங்களை விட்டு தூரமாக போறது நாங்க விரும்ப மாட்டோம், வெறுப்போம். அத போல இரக்கத்தை படித்து தந்த ரப்பு, இரக்கம் என்றால் இதுதான் என்று சொல்லி தந்த இறைவன், அவனை விட்டும் நாம் பாவத்தின் மூலமாக விவாதத்துகளை செல்வர செய்யாமல் நிலைநாட்டாமல் அவனை விட்டும் கட்ட கட்டமாக ஒதுங்குவது, அவனை விட்டும் தூரமாகுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். அதை விரும்புவது கிடையாது. அல்லாஹ்வையும் மனிதர்களையும் இணைப்பதற்காக வேண்டி, சேர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவில், இந்த உலகத்தில் ஒரு வழிமுறையை கையாண்டார். அந்த வழிமுறைக்கு பேர்தான் அன்-நுபுவா அர்-ரிசாலா என்று சொல்லுவாங்க. நபித்துவமும் ரிசாலத் தூதுத்துவம். அல்லாஹ்வை மறந்திருந்த சமூகத்துக்கு மத்தியில், அல்லாஹ்வை விட்டு தூரமாக ஒதுங்கி இருந்த சமூகத்தினரை அவர்களுடைய காலடியில், அவர்களுடைய வீடு, அவர்களுடைய பஜார், அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தார்களோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த நபிமார்களும் அந்த ரசூல்மார்களும் இறைவனை விளங்கப்படுத்தி, இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய கிருபையையும் விளங்கப்படுத்தி அந்த மக்களை அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தினார். மேலாளர்கள், இந்த வரிசையில கடைசியாக வந்தவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க நபியாக அனுப்பப்பட்டு தனது சமூகத்தினரிடத்துல இறைவனை விளங்கப்படுத்துகிற நேரம், இறைவனுடைய அழைப்பை முன்வைக்கிற நேரம், அல்லாஹ் என்றா இஸ்லாம் என்றா தெரியாம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகம் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளில் மாட்டிப்பட்டிருந்தார். உதாரணமாக அதில் ஒன்று சொல்ல போனா, இறைவனுடைய ஏற்பாட்டின் மூலமாக மழை பொழிகிறது என்று நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதை ஈமான் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுடைய ஈமான் பறிக்கப்படுகிறது. அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அவனுக்கு உருவாகும். நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த மக்கள், நபி அவங்க இந்த பிரச்சாரத்தை செய்யற நேரம் அந்த மக்கள்கிட்ட காணப்பட்ட மூட நம்பிக்கைகள் ஒன்றுதான், மழை பொழிஞ்சா, மழை பெய்ஞ்சா அவங்க சொல்லுவாங்க அம்தரத்தி சமா நின்றுமிக்கதா. இந்த நட்சத்திரத்தினுடைய சேர்ப்பின் மூலமாக, பிறப்பின் மூலமாக, இந்த நட்சத்திரத்தினுடைய சக்தியின் மூலமாகத்தான் இந்த உலகிற்கு மழை பொழிந்திருக்கிறது என்ற அந்த மழை பொழிந்த விடயத்தை அல்லாஹ்வோடு நிஸ்பத் பண்ணி, அல்லாஹ்வோடு சேர்த்து பேசாம அந்த மக்கள் நட்சத்திரத்தோடு பேசுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது தவறு, இதை சொல்லாதீர்கள். மழையை பொழிய வைக்கிறவன் அல்லாஹ், நட்சத்திரத்திற்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது மழையை பொழிய வைப்பதற்கு என்று அந்த சமூகத்திற்கு விளங்கப்படுத்தினார்கள். இவ்வாறு அந்த மக்கள் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளில் அல்லாஹ்வை மறந்து அந்த நம்பிக்கைகளில் மூடிக்கொண்டிருந்தார்கள். அதில் ஒன்றுதான் அந்த மக்கள் என்ன விடயங்களை செய்வதாக இருந்தால், என்ன விடயங்களை ஆரம்பிக்கிறதாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா சகுனம் பார்ப்பாங்க. இது நல்லவா, இது கெடுதியா என்று சகுனம் பார்ப்பாங்க. இது எனக்கு கை கூடுமா,
கை கூடாதா என்று இவர்கள் சகுனம் பார்ப்பார்கள், ராசி பலன் பார்ப்பார்கள். அதற்கு ஒரு வழிமுறையை அந்த மனிதர்கள் கையாண்டார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த மனிதர்கள் வீடுகளில் பறவையை வளர்ப்பார்கள். அந்த பறவையை எடுத்து வீட்டு வாசலில் கொண்டு வந்து அவர்கள் செய்ய இருக்கிற அந்த காரியத்தை மனதில் நினைத்தவர்களாக, திருமணமோ வியாபாரமோ குடுக்கல் வாங்கலோ ஏதோ ஒரு விடயம் அவர்கள் எதை எத்தனித்திருக்கிறார்களோ செய்ய முடிவெடுத்திருக்கிறார்களோ அது கை கூடுமா கை கூடாதா என்று பார்ப்பதற்காக வேண்டி அந்த மனதில் அந்த எண்ணத்தை நினைத்தவர்களாக அந்த பறவையை பறக்க விடுவார்கள். இவர்கள் பறக்க வைத்து அந்த பறவை வலது புறமாக சென்று வலது புறமாகவே இவர்களுடைய வீட்டை நோக்கி வரும் என்றால் அந்த மனிதர்கள் நினைப்பார்கள், நான் செய்ய இருக்கிற இந்த விடயம் அது வரக்கத்தானது, அது கைகூடி வரும், அது பிரச்சனை இல்லை என்று அவர்களாகவே ஒரு முடிவை எடுத்து அந்த பறவை வலதுபுறமாக சென்று வலதுபுறமாக வந்ததை வைத்து அந்த முடிவை அவர்கள் எடுத்துக் கொள்வார். ஒரு வேளை அந்த மனிதர்கள் நினைக்கக்கூடிய காரியத்திற்கு அந்த பறவையை அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம், அந்த பறவை இடதுபுறமாக சென்று இடதுபுறமாக அவர்களுடைய வீட்டை அடைய வேண்டால் ஒரு காலமும் அவர்கள் அந்த விடயத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள். இது சரியில்லாதது, இது முசீபத்துக்குரியது, இது கூடைக்குரியது என்று அந்த விடயம் அது எவ்வளவு பெருமதியான விடயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மனதுக்கு பிடித்தமான மணப்பெண்ணை அவர்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த விடயத்தை அவ்வாறே கைவிட்டு விடுவார்கள். அது பறக்கத் இல்லை என்று அவர்கள் அதை ஒதுக்கி விடுவார்கள். நபி அவர்கள் இந்த நிலைமையை பார்த்து சொன்னாங்க, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சொன்னாங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா அத்வ வலா தியரா, இஸ்லாத்துல தொற்று நோய் என்பதும் கிடையாது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், சகுனம் பார்ப்பது என்பதும் கிடையாது. நான் ஒரு வியாபாரம் செய்ய போறோம், இந்த இடத்துல போய்கிட்டு இந்த இடத்துல காணி வாங்க போறேன், இந்த இடத்துல கடை கட்ட போறேன், இது நலவாக இருக்குமா கெடுதியாக இருக்குமா என்று எவரிடத்திலும் வைத்து எமது எதிர்காலத்தை தீர்மானிப்பது கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா காஹினன், யார் தனது எதிர்காலத்தை கணிப்பதற்காக வேண்டி ஒரு சாஸ்திரக்காரனிடத்தில், ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சென்று தனது நிலைமையை கேட்டு அறிவாரோ, நம் துசுபல்லாஹு ஸலாத்துஹு அல்-பஹீன யௌமா, 40 நாளுடைய தொழுகை அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொன்னார். இஸ்லாத்தில் இதுக்கு சம்பந்தம் இல்லை. குறி சொல்றது, பால் பார்க்கிறது, அது செய்யறது, ஒரு பொருள் காணாம போனா அதை தேடுறதுக்காக வேண்டி சில நபர்களை நாடுறது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது ஜாகிலியத்துடைய மக்கள்கிட்ட இருந்த அல்லாஹ்வை மறுத்த சிறுக்குற ஒரு வகையான சிறுக்கு. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எவரின் மூலமாகவும், எந்த பிராணியின் மூலமாகவும், எந்த வஸ்துவின் மூலமாகவும் ஒரு மனிதனுக்கு நலவு நஷ்டம் உண்டாகுவது கிடையாது. எமக்கு நலவும் கருதி எமது பாவத்தின் எமது நன்மையின் வெளிப்பாடுதானே ஒழிய, எமது மனைவின் பரக்கத்தால், எமது பிள்ளைகளின் பரக்கத்தால், எனது வாகனத்தின் பரக்கத்தால், எனது வீட்டின் பரக்கத்தால், எனது தொழிலின் பரக்கத்தால் இதை இஸ்லாம் உற்சாக தடை செய்கிறது. இதை இன்னும் மேலதிகமாக ஒரு படிப்பில் சென்று விளக்கப்படுத்த போனால், சிலவங்க கஷ்டத்தோட வாழ்க்கையை கொண்டு போவாங்க. 2-3 பிள்ளைகள் இருக்கும், கஷ்டம், ஏதோ ஒரு கூலி தொழிலை அன்றாட வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சென்று கொண்டு சொல்வார்கள். ஆனா சில வருட காலங்கள்ல நல்ல தொழில் கைகூடி அல்லாண்டு முன்னேறிடுவாங்க. அல்லாஹ்வோட உதவியால அவங்க ஏதோ ஒரு சொத்து சொத்து உங்கள்கிட்ட கிடைச்சிடும். ஆரம்பத்துல கஷ்டப்பட்டீங்க, ஏன் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னா அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எங்க கடைசி மகள் கிடைச்சதுக்கு பின்னால்தான் எனக்கு இந்த சான்ஸ் பட்டுச்சு. எங்க கடைசி மகன் கிடைச்சதுக்கு பின்னால்தான் எனக்கு இந்த சான்ஸ் வந்துச்சு. இவ்வளவு காலம் அவட ராசி
அவருக்கு மருந்து போட்டு வீடு வந்து சேர்ந்தால் அவரை நலம் விசாரிக்க பல நபர்கள் செல்வார்கள். இஸ்லாம் இல்லாதவர்கள், ஈமான் இல்லாதவர்கள், சிறுகோடு தந்த வாழ்க்கையை கிடைக்கக்கூடியவங்க முதலாவது கேட்கிற கேள்வி அந்த மனிதரை பார்த்து, இன்றைய நாள் நீங்க யாருடைய முகத்துல முடிச்சீங்க? இன்றைய நாள் நீங்க யாருடைய முகத்துல முடிச்சீங்க? அவருக்கு மீது நலம் நஷ்டம் செய்யாது. எங்களோட வாழ்க்கையில, எங்களோட வாய்கள்ல, எங்களோட குடும்பங்கள்ல, எங்களோட உறவினர்களுக்கு மத்தியில சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வடமையாக இந்த மனைவிட முகத்துல முடிக்கிறது, வடமையாக இந்த பிள்ளை முகத்துல முடிக்கிறது. இன்றைக்கு ரோட்ல பாதையில இருந்த இந்த மனிதனுடைய, இந்த பெண்மணியுடைய முகத்துல முடிச்சு என்ற ஒரு வார்த்தையை சொன்னா அவர் அந்த வாக்கியத்தை முடிப்பாரு. எப்படி பார்க்க போனவரு ஆஜியா, இவருட முகத்துல முடிச்ச யாரும் நல்லா இருந்த சரித்திரம். எப்படி முடிப்பாரு? முடிப்பாரு வாக்கியத்தை ஆஜியா, இவருட முகத்துல முடிச்ச யாருமே நல்லா இருந்த சரித்திரம் இல்லை. அவரும் நம்புவார், இவ்வளவு காலம் எனக்கு கொடுப்பாங்கல்லே, இவருடைய முகத்துல முடிச்சதால தான் எனக்கு இப்படி ஆகி இருக்குது, இதுக்கு பின்னால கவனமே அப்படின்னு. யார முகத்துல முடிக்கிறதாலும், யார பார்க்கிறதாலையும், யார பார்க்காததாலையும் எங்களுக்கு நலவு நஷ்டம் வருவது கிடையாது. அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஷுக்க ஃபில் இஸ்லாம். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். சொன்னாங்க நபி, இஸ்லாத்துல இந்த துச்ச குணம், இஸ்லாத்துல இந்த முடுமை, இஸ்லாத்துல பீடை ஒன்றாக ஒன்று நடக்குது, இவரோட இருந்ததால நான் முன்னேறினேன், இவரோட இருந்ததால நான் வியாபாரத்துல நஷ்டமாகினேன் என்று இஸ்லாத்துல முழுமை கிடையாது. இஸ்லாம், இஸ்லாத்துல இப்படியான விடயங்களுக்கு இடமே கிடையாது என்று ஆணித்தரமாக நபி அவர்கள் இதனை அப்படியே ஒதுக்கினார்கள், அதனை அப்படியே ஓரம் கட்டினார்கள். நபி அவர்கள் இல்ல, பிள்ளை பிறக்கிறதால இப்படி ஒன்று இல்ல, பிள்ளை கிடைக்காததால இப்படி இல்ல, இவருடைய முகத்தில் பிடிச்சதால இப்படி இல்ல, இஸ்லாம் அப்படியே ஓரம் கட்டிச்சு. இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தாதுங்க என்று நபி அவர்கள் படிச்சு தந்தாங்க. சுருக்கமாக பெரிய விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு ஹதீஸ் சுருக்கமாக முடிச்சு கொள்கிறேன் மேலானவர்களே. இஸ்லாம் முழுமையும் கூடையும் ஒருவரோடு சேர்வதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஆபத்துகள் நலவுகள் வருவது கிடையாது என்று தடுத்த இஸ்லாம், இல்லை என்று சொன்ன இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படி இன்னொருவரோடு சேர்றதால அவருக்கு பிரச்சனை, அவருக்கு முசீபத், பரக்கத்தில்லாத தன்மை, நோய் நொடி, அவருக்கு சிக்கல்கள் வரும் என்றா இல்ல, அப்படி நடக்க சான்ஸ் இல்ல. அப்படி நடக்கும் என்றா 3 விடயத்தால் நடக்கும். இந்த 3 ஒரு மனிதர்களிடத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் இவருடைய வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையாக, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாக போய்விடும், பரக்கத்தில்லாத வாழ்க்கையாக போய்விடும். எவ்வளவு நான் உழைச்சாலும், எவ்வளவு நான் சம்பாதித்தாலும் அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஏன்? பரக்கத்தில்லாத தன்மை இந்த 3 இருக்குது என்று நபி அவர்கள் சொன்னார். முதலாவது விளங்கப்பட செய்யலாம். முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரக்கத்தில்லாத தன்மை, முசீபத், பீடை, முசீபத்துக்கு மேல முசீபத் ஒரு மனிதர்கிட்ட இருக்கும் என்றா, ஒரு வடியத்துல ஒரு வஸ்துல இருக்கும் என்றா, ஒரு மோசமான பெண்மணி கிட்ட இருக்கும் என்றா, மோசமான பொம்பளைகிட்ட இருக்க மாட்டாங்க. ஏனானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பெண்மணிகள் நன்மாராயத்துக்குரியவர்கள். ஆண் பிள்ளைகளாகிய எங்களுக்கு கூட பசாரத் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தல. பெண்மணிகள் பசாரத்துக்குரியவர்கள் என்று குர்ஆன் பசாரத், நன்மாராயத்துக்குரியவர்கள் பெண்மணிகள் என்று சொல்லுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு தாயும் தந்தையும் 3 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அழகான முறையில் வளர்த்து 3 நபர்களுடைய கரங்களில் கை பிடித்து கொடுக்கிறார்கள் என்றால், அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இந்த பெண் பிள்ளைகளை தீனோடு ஒழுக்கத்தோடு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வை பயந்து வளர்ப்பதற்காக வேண்டி அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கம் கடமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். உங்களுக்குள்ள விஷயம் நபி அவர்கள் சொன்னார்கள்,
சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பயனற்றது. இந்த பயனில்லாத உலகத்தில் பயனுள்ள ஒரு பொருள் இருக்கும் என்றால் அல் மர்ஹத்து சாலிஹா, சாலிஹான பொம்பளைகளாக பெண்மணிகளை இஸ்லாம் இவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் வைக்க நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், முசீபத்தும் பீடையும் பரக்கத்தில்லாத கண்ணையும் ஒரு பெண்மணியிடத்தில் இருக்கும் என்று. அந்த பெண்மணியார் சகோதரர்கள், இந்த பெண்மணி யாரண்டா? முதலாவது, எந்த பொம்பளை கிட்ட தொழுகை இல்லையோ அந்த பொம்பளை முசீபத்துக்குரிய. என்னது? எந்த பொம்பளை கிட்ட, எந்த பெண்மணி கிட்ட தொழுகையுடைய விடயம் இல்லையோ அவட வாழ்க்கையில எந்த விதமான நனவும் இருக்காது. கணவன் தொழுகிறாரே, மகன் தொழுகிறாரே, ஆனா வீட்டுக்கு சொந்தக்காரியாகிய பிள்ளைய வளர்க்கக்கூடிய தாயிடத்துல தொழுகை இல்லாட்டி, கணவன் எவ்வளவு பெருமதியான தொழில்கள் இருந்தால் வியாபாரங்களை செஞ்சாலும் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து கொட்டுற நேரம் அதுல வரக்கத்து இருக்காது. அதுல வரக்கத்து இருக்காது. உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு தொழுகை இல்லாத பெண்மணி திருமணம் முடிப்பதற்கு தகுதி இல்லாத பெண்மணி இருக்கிறார். இதுக்கு அழக பார்க்கிற, அறிவை பார்க்கிற, நகனத்தை பார்க்கிற, எல்லாத்தையும் பார்க்கிற, அல்லாஹ்வை பயப்படுற தன்மை, அல்லாஹ்க்கு முன்னால சுஜூது செய்யற தன்மை அந்த பொம்பளை கிட்ட ஈக்கிறா. இரண்டாவது, கஷ்டப்பட்டு கணவர் பஜார்ல இருக்கிறார். எல்லா வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட நாள் கொஞ்சம் எங்க வீட்டோட கொஞ்சம் ஜாயின் பண்ணி பாருங்க, பேசுறது இருக்கிறாங்க, எல்லாம் பாதுகாப்போம். எந்த பெண்மணி கணவனுடைய பொருளாதார குறையை, கணவன் என்ன செய்தாரு, என்ன தாராரு, என்ன உடுக்க கொடுக்கிறாரு, என்ன சாப்பிட தாராரு, எப்படி என்னோட நடந்து கொள்றாரு என்ற விஷயத்தை யாரென்று தெரியாத இன்னொரு நபர் கிட்ட கண்ட உம்மா கண்ட வாப்பாவாக இருந்தாலும் எந்த பெண்மணி சொல்லுவாரோ அந்த பொம்புல கணவனுக்கு முசீபத்து புரியும். வாங்கவும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நண்பன், காபா என்ற இறையிடத்தை கட்டிய மிகப்பெரிய நபி, ஒரு பாக்கியசாலி, அல்லாஹ்வுக்காக தனது வாழ்வையே அர்ப்பணித்த ஒரு நபி. அவருக்கு ஒரு மகன் கிடைத்தார், இஸ்மாயில். ஜம்சம்மை உருவாக்கியவர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். தாயையும் பிள்ளையை விட்டுவிட்டு பலஸ்தீன் ஜெருசலத்துக்கு சென்று விடுகிறார்கள். அடுத்த மனைவி சாராவோடு இருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பறந்து வந்து வாலிப பருவத்தை அடைகிற நேரம் ஹாஜர் அம்மையார் அந்த இடத்துல இருந்த ஒரு பெண்மணியை பார்த்து மகன் இஸ்மாயிலுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டு சில காலங்களில் மரணித்து விடுகிறார். இனிமானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை உருப்படி கொண்டு போகுது. திடீரென்று சொல்லி மகனை பார்க்கணும் என்ற ஆசையில வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மகனை தேடி வராங்க. வந்து பார்த்தா மகன் வீட்டிலே இல்லை. மருமகள் தான் இருக்கிறது. மருமகளுக்கு தெரியாது, மாமா என்று சொல்லி வந்து நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, உங்களோட கணவர் எங்கேன்னு கேட்டாங்க. முஸ்லிம்ல புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க, அந்த பொம்பளை ரெண்டு அறிவிப்பின் பிரகாரம் சாப்பாடு எடுக்க போயிட்டாரு, வேட்டைக்கு போயிட்டாரு சொன்னாங்க. ரெண்டும் சாப்பாடு உணவு. மகன் மருமகளுக்கு மகள நிலைமையை விசாரிச்சாங்க. மருமகள நிலைமையை மருமகள கேட்டாங்க, உங்களோட கணவர் உங்களோட எப்படி நடந்து கொள்றாரு, உங்களோட சாப்பாடு உங்களோட குடிப்பானம் என்னன்னு சொல்லி, உங்களோட வீட்டினுடைய நிலைமை, உங்களோட பொருளாதாரத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மருமகளுக்கு விசாரிச்ச நேரம் மருமகள் வந்திருக்கிறது யாருன்னே தெரியாது. எடுத்த வாய்க்கு எடுத்த உடனே அந்த மருமகள் அந்த பெண்மணி சொன்னா, உனக்கு விசாரி என்னது கேட்கிறீங்க, நாங்க படும் மோசத்துல இருக்கிறோம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, பொருளாதார கஷ்டம், இவரை முடிச்சது முடிக்காம இருக்கலாம், உனக்கு ஃபீதியத்தின் நாங்க கஷ்டத்துல, நாங்க துன்பத்துல, நாங்க துயரத்துல இருக்கிறோம் என்று யாருக்கே தெரியாத மூணாவது மனிதர் பெற்ற தந்த வீட்டினுடைய வறுமையை பாடத் தொடங்கினார் அந்த பெண்மணி. எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நேரமாகியது, எழுப்பினார்கள். மகளே, நான் விடைபெறுகிறேன், உனது கணவர் வந்தால்
சொன்னதாக சொல்லு, நான் வசியத் செய்ததாக ஒரு விடயத்தை உனது கணவரிடத்தில் சொல்லு மகளே என்று சொன்னார்கள். ஒரு விடயத்தை, மகளே உனது கணவர் வந்தால் உன்னுடைய வீட்டினுடைய வாயில் பொருத்தமாக இல்லை, அந்த வீட்டினுடைய வாயிலை மாற்ற சொல்லு என்று நபி இப்ராஹிம் அந்த மருமகளுக்கு கட்டளையிட்டு வசியத் பண்ணிவிட்டு சென்று விடுகிறார். மகன் வருகிறார். யாரையும் வந்தார்களா? ஆமா, அந்த பெரிய ஹதீஸ் வந்தார்களா? ஒரு வயோதிகர் வந்தார். என்ன சொன்னாங்க? சலாம் சொல்ல சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? வீட்டினுடைய வாயை பொருத்தமாக இல்லை, அதை மாற்ற சொல்லாங்க. மனைவி யோசிச்சா, இந்த வீட்டினுடைய வாயை நாங்களே கஷ்டமா இருக்கிறோம், இப்ப இந்த வீட்டினுடைய வாயில மாற்றுறதுக்கு என்ன தேவை இருக்குது? இந்த வயோதிகருக்கு என்ன பிடித்திருக்கிறது? நான் வந்தவர் ஏதாவது ஒரு ஹக்கம், ஏதாவது ஒரு அதிகாரம் முன்னிட்டு வைத்திருந்தா பேசுறது நியாயம் இருக்குது. வந்தோடனே கஷ்டமாக கவலையோடு துன்பத்தோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு வீட்டினுடைய வாயில மாற்ற சொல்லிட்டு வைத்திருக்கிறாரே என்று அந்த பெண்மணியை அலட்சியமா அந்த கருத்தை எடுத்துக்கொண்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கியது வந்தது வேறு யாரும் அல்ல, வேத தகப்பன் என்று விளங்கிய அந்த நபி அவர்கள் மனைவியை பார்த்து சொன்னார்கள், வீட்டு வாயிலை மாற்ற சொன்னது வீட்டு வாயிலை மாற்ற சொல்லி அல்ல, நீ எனக்கு பொருத்தமான பெண்மணி மனைவி விடையாது என்று சொல்லி எங்க தகப்பன் உன்னை தலாக் சொல்லிவிட்டு மறுமணம் முடிக்க சொன்னார்கள். கட்டுக்கதையாக சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விரிவாக்கம் செய்யக்கூடிய உலமாக்கள் சொல்கிறார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் ஜம்சம் அதை தனது கரங்களால் அடித்து பிளந்து உலகத்துக்கு கொண்டவர். நபியுடைய வருகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை கூட அந்த மனிதனுடைய பரம்பரையிலிருந்து தான் உருவாகியது. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், மகனே உனது பரம்பரையிலிருந்து கடைசி நபி உதயமாக இருந்தாலும் சரி, நீ ஜம்சமுக்கு பொறுப்பாளனாக இருந்தாலும் சரி, பல நாள் பல வருடங்கள் கழித்து நீ எனக்கு கிடைத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, உனக்கு பதிலாக சொர்க்கத்தில் இருந்து ஆடை இறக்கி அல்லாஹ் உன்னை காப்பாற்றிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, இந்த பொங்கல் உனக்கு செய்வார். இந்த பொங்கல உனக்கு செய்வார். அதனாலதான் நபியாகவே இருந்தாலும் ஒரு பெண்மணி விளைகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி இடத்தில் முசீபத் இருக்கிறது, ஏக மகனுக்கு சரியில்லை, அது தோல் இல்லை, அது நடக்கவில்லை என்று விளைவினாலும் உடனே தலாக் சொல்ல சொன்னார்கள். எங்க இருக்குது வாழ்க்கை? கணவன் பசாருக்கு இறங்கினா முசல்லாவோட கொஞ்சம் கண்ணீர் வடிக்கணும். எங்களோட பொம்பளை கண்ணீர் வடிக்கிறோம், நாங்க கண்ணீர் வடிப்போம், நாங்க கொடுமையோடு இருக்கணும், நாங்க காலத்தோடு இருக்கணும், நாங்க ஒன்றும் இல்லாம எங்களோட பொம்பளை சொல்லுவாங்களான்னு பார்த்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அக்கையுமாத்து லிக்கையிமீன் அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன், நல்லவர்களுக்கு நல்லவர்களுக்கு உதவி செய்வோம், கெட்டவர்களுக்கு கெட்டவர்களுக்கு உதவி செய்வோம். நாங்க சொல்லுவோம் எங்களோட பொம்பளை எங்களுக்காக வேண்டி துஆ செய்வோம், நாங்களே தொழிலாக்கி எங்களோட பொம்பளை எங்களுக்காக வேண்டி ஓடி ஓடி கண்ணீர் வடிக்க மாட்டா, எங்களோட பலாய் முசீபத்துகள் எங்களோட குறைகளுக்காக இன்னொரு நபர் இந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா நீங்க கோடைக்காலத்துல கொடுத்தால் நபி இஸ்மாயிலே வேணாம் என்று தலாக் சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி ஒவ்வொரு வாசலையும் அவசரமாக போய் கணக்கு மாற்றுவது என்ன இஸ்லாம் செய்ய சொல்லி இருக்கிறதா? நாங்க வர தொழுகை இல்லாத பொம்பளை அது முசீபத்துக்குரியவர், அது பூடைக்குரியவர், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தகுதியற்றவர் இஸ்லாம் சொல்லுகிறது. சகோதரர்களே, அடுத்ததான் பெரிய தலைப்பு விவரமா பேசுறேன். இரண்டாவது நான் முசீபத் இருக்க வேண்டாம், வீட்டில் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ்வதற்கு வீடு அவசியம். இருக்கிற வீட்டுல ஏன் முசீபத் வருகிறது? இன்னைக்கு பார்க்கிறோம், நகர்ப்புறங்கள்ல இருந்து வீட்டுல பிரச்சனை இருந்து எல்லா வீடுகளையும் காணிகளையும் வியாபார ஸ்தலங்களையும் அப்படியே விட்டு போட்டு கிராமப்புறங்கள்ல வந்து வாழ்றாங்க. வீட்டுல இருக்கிறார், வீட்டுல சிக்கல், வீட்டுல சத்தம், அது சரியில்லை இது சரியில்லை, பெரிய அமைப்புகளில் மக்கள் பிரச்சனை கொண்டிருக்கிறாங்க. அவரை மட்டும் என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு முசீபத் இருக்குது ஒரு வீட்டுல, அந்த முசீபத் இருக்கிற வீட்டுல நாம் இருக்கிற காலம் வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷம். முசீபத்துக்குரிய வீடு, ஒரு வீடு எப்பொழுது முசீபத்தா? நபி அவர்களுடைய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டுக்கு பாம்பு சத்தம் கேட்கப்படலையோ அந்த வீடு முசீபத்துக்குரிய வீடு. அப்படி என்ன அர்த்தம்? எந்த வீட்டுல பாம்பு சொல்லி தொழக்கூடிய ஆம்பளை பொம்பளை பிள்ளைகள் இல்லையோ அந்த வீடு முசீபத்துக்குரிய வீடு. அது எவ்வளவு பெருமதியான வீடாக இருந்தாலும் பிரச்சனை, எவ்வளவு சொகுசான விடயங்களை வச்சு கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த வீட்டுக்குள்ள
தகுதி இல்லாத வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் புதைக்கப்படுகின்ற இடங்களை போல உங்களது வீடுகளை மாற்றி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் ஒரு வீட்டை மையவாடிக்கு அல்லவர்கள் ஒப்பிட்டார்கள் என்று சொன்னால் மக்கள் ஏராளமான விளக்கங்கள் சொல்லி அதுல ஸ்பெஷல் விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா மையவாடிகள்ல ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மக்கபராக்கள்ல ஜனாசா தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையை தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதித்தார். ஜனாசா தொழுகையை தவிர எந்த தொழுகை தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதித்தார். ஏன் ஜனாசா தொழுகையில லா ருக்கூஅ ஃபீஹா வலா சுஜூத ஃபீஹா, ஜனாசா தொழுகையில ருக்கு கிடையாது, சுஜூது கிடையாது. அல்லாஹ் சொன்னால ருக்குல இருக்கிறோம், சுஜூதுல இருக்கிறோம், அல்லாஹ் கால்ல இருக்கிறோம், பாவம் மன்னிப்பு வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மையவாடியில வைத்துட்டு ருக்கு சுஜூதுல ஒரு தொழுகையை தொழுதா அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மையத்துகளுக்கு ருக்குவையும் சுஜூதையும் செய்யது போன்று ஆகிவிடும் என்பதால ரசூலுல்லாஹ் மையவாடிகளில் தொழுவதை தடுப்பார்கள். அப்படின்னா என்ன விளக்கம்? எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ அது எங்கட டவுன்ல பகிரங்கமான ஒரு மையவாடி இருக்கலாம். இத சொல்றது தைரியத்தோட தான் சொல்லணும். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை. குர்ஆன் ஹதீஸுக்கு அப்படித்தானே போகணும். தொடப்படாத ஒவ்வொரு மனிதனுடைய வீடும் ஒவ்வொரு மக்பராக சொன்னார்கள். மையவாடியில வரக்கத்து இல்லை, அங்க அதாவது தான், அங்க இறக்கம் காற்ற வேலை இல்லை, அது வெறிச்சோடி போய் தான் இருக்கும். எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ சகோதரர்களே தொழுகை கொடுக்கலாம். நபி அவர்களுடைய சின்ன வீடு குறைய குடிச்சிடலாம், தொழுது 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 அந்த வீட்டை ஒளிமயமான வீடாக மாற்றினாங்க. சகோதரர்களே ஒரு தடவை அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, நான் பாவம் ஒன்று செஞ்சுட்டு அந்த பாவத்துக்கு தௌபா செய்யணும். என்ன பாவம் சொன்னாங்க? இன்னைக்கு நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் நபி அவர்களே. வேற என்ன? அதன் மூலமாக கிடைச்ச பிள்ளையும் கொலை செய்து போட்டேன் சொன்னார்கள். மூசா சொன்னார்கள், விபச்சாரம் செய்வது பாவம், அதன் மூலமாக கிடைத்த பிள்ளையும் கொலை செய்வது அதைவிட பாவம். அதனால உனக்கு இறங்குகிற அதாப் என்னையும் சேர்த்துக் கொள்ளும் பெண்மணியே. மோசமானவளே, கெட்டவளே, பாவியை வெளியேறி விடுவாயாக விரட்டி விட்டார்கள். மறுநாளும் வந்தார், விரட்டி விட்டார்கள். மூணாவது நாள் வந்தார், விரட்டி விட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, நபி மூசா ஏன் விரட்டுறீங்க? நபி மூசா சொன்னாங்க, என்ன பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கா தெரியுமா? என்ன பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கா தெரியுமா? விபச்சாரம் செஞ்சு கிடைச்ச குழந்தையும் கொலை செஞ்சுட்டு வந்து விபச்சாரம் அது செய்வதில்லை, கொலை அது பெரிய பாவம் வழங்குது. ஜிப்ரீல் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பாவத்தை விடவும் பிரமாண்டமான எந்த பாவமும் உலகத்தில் கிடையாதா என்று கேட்டார்கள். நபி மூசா சொன்னார்கள், இருக்கவே முடியாது, இதுதான் பிரமாண்டமான பாவமா இருக்கும். ஜிப்ரீல் சொன்னாங்க மூசா நபியே, மூசா இதை விடவும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவம் இருக்கிறது, விபச்சாரத்தை விடவும் கொலையை விடவும் ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திணறி விட்டார்கள். கேட்டார்கள், என்ன அது, எந்த பாவம் என்று கேட்டார்கள். சொன்னாங்க, எந்த காரண காரியமும் இல்லாம ஒரு மனிதர் வேண்டுமென்றே தொழுகையை விடுறாராக இருந்தா அது இந்த ரெண்டு பாவத்தை விட அல்லாஹ்வுக்கு பயங்கரமான பாவம். கடைகளில் வேலை செய்யறவங்க, முதலாளிமார் கவனிங்க, தொழிலாளர்கள் தொழுகை இருக்குதா? பாப்பமார் கவனிங்க, பிள்ளைகள் தொழுகை இருக்குதா? கணவன்மார் கவனிங்க, மனைவிமார் தொழுகை இருக்குதா? தொழுகை இல்லாத வாழ்க்கையில் என்ன இருந்து? கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்மணி வீடு அடுத்தது வாகனத்தில் இருக்க வேண்டாம். ஆரம்ப காலத்துல குதிரை, ஒட்டகம், கழுதைகள் தான் வாகனம். இந்த வாகனங்கள்ல ஏன் முதுமையும் வீடையும் முசீபத்தும் இருக்க வேண்டாம்? அல்லாஹ்வுடைய பாதையில பயன்படுத்தப்படாத முனாஃபிக்கீன்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போகன்னு சொல்லப்பட்டா வீடுகளை கொண்டு வந்து வாகனங்களை ஒழிச்சிட்டு சும்மா எங்கிட்ட ஒன்று வீடு எடுவாங்க. நபி அவங்க விளங்கி நான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில பயன்படுத்தப்படாத வாகனங்கள் அது முசீபத்துக்குரியது என்று சொன்னாங்க. முஸ்லிம்ல ஹதீஸ் ஒன்று வருகிறது, ஒரு மனிதர் ஒழு செஞ்சு கொண்டு நடந்து பள்ளிக்கு தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி வாரார் என்று சொன்னாக்கா அவர் பகுதி சபீலில்லாஹ், அவர் தொழுகைக்காக வேண்டி வந்து திரும்பி வீட்டுக்கு போற வரைக்கும் சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போற டைம்ல என்ன கூலி கிடைச்சிச்சோ அதே கூலி அந்த மனிதருக்கு கிடைக்குது. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலானவர்களே,
கண்ணியமானவர்களே, இருக்கிற வாகனத்தை எடுத்துட்டு நாங்க எங்கெல்லாம் போறோம், எங்கெல்லாம் திரியோம், எங்கெல்லாம் அடிச்சுடிச்சு போறோம், அந்த வாகனத்துல ஏறி 2 ரக்காத் 3 ரக்காத் 4 ரக்காத் தொழுகிறதுக்கு எங்களுக்கு மனசு வருகிறது இல்லையா? நல்லா நினைச்சு கொள்ளுங்க. அது எவ்வளவு கோடிகள் செலவழிச்சு வாங்கின வாகனமா இருந்தாலும் சரி, முஸ்லிமுடைய ஹதீஸை முன்வைத்து சொல்லுகிறேன், அந்த வாகனம் எங்களுக்கு பரக்கத்தான வாகனம் கிடையாது. தொழுகை இல்லாத மனை, தொழுகை இல்லாத வீடு, தொழுகைக்கு பயன்படுத்தப்படாத வாகனம், இது மூன்றுடையும் முசீபத் பரக்கத் இல்லாத தன்மை நபி அவர்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். பயந்து கொள்வோம். இன்னும் ஒருக்காக சொல்கிறேன், மனைவி சரியில்லாட்டியும் அவர் பாதைக்கு வந்துருவாரு, வீடு சரியில்லாட்டியும் பாதைக்கு வந்துருவாரு, வாகனம் உடைந்தாலும் பாருங்கள். இந்த மூணையும் தொழுகைக்கு பயன்படுத்துவோம். அல்லாஹ் அனைவரையும் தொழுகை உள்ளவர்களாக வாழ வைத்து தொழுகையோடையே எமது ரூபங்களை வாழ்வதற்கு எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருவானாக. யாருடைய பாவங்களும் சிறியானா தொழுகையை இறுதி மட்டுக்கும் தொழக்கூடியவர்களாக அனைவருக்கும் தௌஃபீக் செய்கிறியா அல்லாஹ். எல்லா நிலைமைகளையும்